நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ். அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அப்படின்னு சொல்லி இந்த பணம் வரவு அப்படின்றதுக்கான மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரா வந்து வாஸ்து இருக்கா? நிச்சயமா வாஸ்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வாஸ்து கன்சல்டன்டான நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா தலைவாசல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, எந்த இடத்துல பாசிட்டிவா இருக்கா, உச்சத்துல இருக்கான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அது பாசிட்டிவ் ஆன அந்த 22 டிகிரியில இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இதுவும் தலைவாசல் மாறும் போதும் இன்னும் நிறைய உண்மைகளை தேட தேட வந்துட்டே இருக்கு. இது வந்து இதுக்கு வந்து முடிவு அப்படிங்கிறதே கிடையாது. இந்த வாஸ்துக்கு ஒவ்வொரு வீடுகளும் ஒரு விஷயத்தை வச்சிருக்கு. சரி, ஒரு பெண்மனையில் ஆண் அதிகமாக இருக்காங்க, அப்போ அந்த இடத்துல ஆண்களோட எண்ணிக்கை அதிகம் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆண் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டுலாம் வர முடியாது, தத்தெல்லாம் எடுக்க முடியாது இன்னைக்கு இருக்கிற காலகட்டம். அப்போ என்ன செய்யலாம்? நீங்கள் வளர்த்துற பெட்ஸ், இது போன்ற பெட்ஸ் வளர்த்துறது, மரங்களை நடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அந்த இடத்தோட வாஸ்து பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. இது எல்லாமே எனர்ஜி, இது எல்லாமே சயின்டிஃபிக். பன்னீர் மரம்னு ஒன்று சொல்லியிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. பன்னீர் மரம் நடுங்க, இந்த 90s கிட்ஸை வச்சுட்டு கவலைப்படுற பேரண்ட்ஸ்லாம் கவலையை விட்டுட்டு பன்னீர் மரம் நடுங்கன்னு சொல்ல. ஆரோக்கியம் அல்லது தூக்கம் வரல அப்படின்ற மாதிரியான சிக்கல்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த வீட்டு அமைப்பும் வாஸ்துவும் தான் காரணமா இருக்கா? நிச்சயமா இருக்குதுமா. ஏன்னா தூக்கத்துக்குமா? எல்லாத்துக்குமே. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு புரட்சிகர இருப்பியல் வாஸ்து வல்லுனர் டாக்டர் சஷ்டி ஸ்ரீ சரவணாதேவி அம்மா அவங்க இருக்காங்க. வாஸ்து தொடர்பிலும் வாழ்வியல் தொடர்பிலும் நிறைய விஷயங்கள், அது தொடர்பில் இருக்கிற கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, நற்பவிம்மா. ரொம்பவே எல்லோருக்குமே வந்து மிகப்பெரிய கேள்வியா மனசுக்குள்ள எழுகிறது என்ன அப்படின்னு சொன்னா, வாழ்க்கையில வந்து எவ்வளோ விஷயம் இருந்தாலும் சரி, ஆனா பணம் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய செல்வாக்கு செலுத்துது அப்படின்னு சொல்லலாம். அதாவது அருள் இல்லாருக்கு அவ்வுலகில்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகில்லை அப்படின்னு சொல்லி இந்த பணம் வரவு அப்படின்றதுக்கான மிகப்பெரிய ஒரு ஃபேக்டரா வந்து வாஸ்து இருக்கா? நிச்சயமா வாஸ்து தான் இருக்கு அப்படின்னு சொல்லி வாஸ்து கன்சல்டன்டான நான் உறுதியாக சொல்லுவேன். ஏன்னா நிறைய வந்து இப்போ ரிசர்ச்சில் போயிட்டுருக்கு என்னோட பயணம். அதாவது வாஸ்து ஆராய்ச்சி அப்படிங்கிறது இந்த 2026 ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு வீட்டுக்கு வாஸ்து பார்த்தோம், இந்த கரெக்ஷனை பண்ணுங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, அந்த விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு இருந்தது 2025. 2026 ஒரு வீடு இப்படி இருந்தால் என்ன பண்ணும், அதை எப்படி சரி பண்ணலாம். ஏன்னா இப்போ வந்து மக்கள் வந்து வாஸ்து கன்சல்டன்ட்டு நிறைய பேர் இருக்காங்க. வாஸ்து கரெக்ஷன் பண்ணக்கூடிய தரமாக செய்யக்கூடிய கன்சல்டண்ட்டை தான் தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா இதை இடிங்க அதை இடிங்கன்னு சொல்லிட்டு வர்றது ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து இடிக்காமல் உடைக்காமல் வீட்டுக்குள்ள வீடு அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் கொண்டு வந்தது நம்ம தான். அது நல்ல 100% ரிசல்ட் கொடுக்குதுங்கிறதையும் நிறைய முறை நம்மளோட சேனலில் நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த விதத்தில் பார்க்கும் பொழுது ஒரு வீடு அப்படிங்கிறது தான் இந்த பணவரவுக்குண்டான எல்லா விஷயத்தையுமே வச்சுருக்கு. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா வடகிழக்கு அப்படிங்கிறது வருமானத்திற்கு உண்டான திசை அப்படின்னு நிறைய முறை நான் சொல்லியிருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு இதில் நம்ம கவனிக்க வேண்டியது விஷயம். இன்னொரு விஷயம் அடுத்ததான் எனக்கு கிடைச்ச ஒரு சப்ஜெக்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒரு வீட்டோட என்ட்ரன்ஸ் தலைவாசல் அப்படிங்கிறது எப்படி இருக்குது, எந்த இடத்துல பாசிட்டிவாக இருக்கா, உச்சத்தில் இருக்கான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி அது பாசிட்டிவ் ஆனால் அந்த 22 டிகிரியில் இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இதுவும் தலைவாசல் மாறும் போதும் ஒரு வீட்டுக்குண்டான வரவுகள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத எந்த திசையை பார்த்த வீடாக இருந்தாலும் இது பொருந்தும் அப்படிங்கிறத இந்த இடத்துல தலைவாசல் தான் தலை விதியை தீர்மானிக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். நிச்சயமா எடுத்துக்கலாம். அப்போ இது ஒரு பாயிண்டாக எடுத்துக்கலாம். அது போலவே மனைகள் அப்படிங்கிறதும் சரி, வீடு அப்படிங்கிறதும் ஆண்மனை பெண்மனை, அதாவது மனை அப்படின்னு சொல்லி 3 விதத்தில் இதை பேசிக்காக நம்மளோட முன்னோர்கள் பிரிச்சிருக்காங்க. அதில் வந்து ஆண்மனையில்
எவ்வளோ ஆண்கள் இருக்கணும், எவ்வளோ பெண்கள் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதையும் இப்போ வந்து நம்ம வந்து பொருத்தி பார்க்குறோம். இருப்பியல் சப்ஜெக்ட்டு மேடு பள்ளங்களை உள்ளடக்கியது. அது மட்டும் அல்லாமல் பிரபஞ்ச வாஸ்து, பேசிக்கான வாஸ்துல இந்தந்த இடத்துல ஜன்னல்கள் இருக்கணும், இது வடகிழக்கில் ஜன்னல் கண்டிப்பாக இருக்கணும், கேண்டிலிவர் போர்ட்டிகோ போடணும், கேண்டிலிவர் படிக்கட்டுகள் ஸ்டார்கேஸ் போடணும் அப்படிங்கிறது இதெல்லாம் நம்ம ரொம்ப கவனிச்சா கூட இன்னும் நிறைய உண்மைகளை தேட தேட வந்துட்டே இருக்குது. இது வந்து இதுக்கு வந்து முடிவு அப்படிங்கிறதே கிடையாது. இந்த வாஸ்துக்கு ஒவ்வொரு வீடுகளும் ஒரு விஷயத்தை வச்சிருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இது ஆண்மனை பெண்மனை அப்படின்னு பிரிக்கும் பொழுது, ஆண்மனையில் எப்படிப்பட்ட நபர்கள், ஆண்கள் அதிகமாக இருக்கணுமா பெண்கள் அதிகமாக இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது போலவே பெண்மனைக்கும் பொருந்தும். அப்போ இந்த மாதிரி இல்லாத பட்சத்தில் அந்த இடத்துல பெண்மனையில் ஆண்கள் அதிகமாக இருந்தாலோ ஆண்மனையில் பெண்கள் அதிகமாக இருந்தாலோ அந்த இடத்துல வந்து வாஸ்து பாதிப்புகளை அதிகப்படுத்துது. வடகிழக்கு பாதிப்பு ஒரு இடத்துக்கு வந்து வருமானத்தை மட்டும் தடை பண்ணும், ஒரு இடத்துல தலைவிதியே மாற்றுது நீங்கள் சொன்ன மாதிரி. அல்லது சில இடங்களில் வந்து வடகிழக்கு பாதிக்கும் போது அதுக்கு நேரிடையான திசையான தென்மேற்கு பாதிக்கும் போது உயிரிழப்புகளை கொடுத்துருது. அப்படிலாம் ஏன் ஒரு இடத்துல மட்டும் பணத்தை மட்டும் தடை பண்ணுது, ஒரு இடத்துல திருமணத்தை மட்டும் தடை பண்ணுது, ஒரு இடத்துல உயிரிழப்பை கொடுத்துருதுன்னு சொல்லிட்டு நிறைய நம்ம ஆய்வுகளை பண்ணும் பொழுது, வாஸ்து ஆராய்ச்சிக்காக நேரடியாக போகும் பொழுது பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை எல்லாம் கவனிக்கிறேன். அப்படி கவனிக்கும் பொழுது சரி, ஒரு பெண்மனையில் ஆண் அதிகமாக இருக்காங்க, அப்போ அந்த இடத்துல ஆண்களோட எண்ணிக்கை அதிகம் பண்ணணும் அப்படின்னா ஒரு குழந்தைய, ஒரு ஆண் குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டுலாம் வர முடியாது, தத்தெல்லாம் எடுக்க முடியாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டம். அப்போ என்ன செய்யலாம்? நீங்கள் வளர்த்துற பெட்ஸ், நீங்கள் ஒரு டாகோ அல்லது ஒரு கேட்டோ ஏதாவது ஒரு விஷயத்தை அங்கே வந்து நம்ம வந்து அந்த இடத்துல அந்த ஒரு உயிரினத்தை நம்ம வந்து அதிகப்படுத்தணும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு ஆண் பெண் அப்படிங்கிறது அது வந்து மனிதனா நம்ம வந்து வளர்த்தக்கூடிய பெட்ஸா அப்படிங்கிறதுல வித்தியாசம் தெரியாது, அதுக்கு இலக்கணம் கிடையாது. அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி சின்ன மாற்றத்தை பண்ணும் பொழுதே இந்த வாஸ்து பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் அதோட விகிதம், அதோட பர்சன்டேஜ் வந்து குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறது இப்போ எனக்கு கிடைச்ச ஆய்வில் நான் எடுத்த ரிசல்ட். இந்த 1.5 மாதங்களாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்தில் இது ஒரு முக்கியமான விஷயமா இப்போ எல்லா இடங்களிலும் இதை கவனிக்க ஆரம்பிக்கிறோம். ஒரு மனை வந்து ஆண்மனையா பெண்மனையா, அப்போ அங்கே வந்து அந்த பொருந்தாத மனிதர்கள் அந்த பொருந்தாத வீட்டில் இருக்கும் பொழுதும் பாதிப்புகள் அதிகமாக இருக்குது. அது வந்து அந்த வாஸ்து பாதிப்பதோட வீரியம் வந்து அதிகமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த வீரியத்தை குறைக்கணும். அந்த இடத்துல வந்து அது ஒரு தட்டுனா கூட தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போகணுங்கிற மாதிரி போகணும். அப்படின்னா இந்த மாதிரி குட்டி குட்டி விஷயங்களை வந்து நம்ம வந்து கவனித்து சரி செய்யும் பொழுதும், நீங்கள் சொன்ன மாதிரி பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா குணம் இருந்தால்தான் பணம், குணம்தான் பணம். ஆக்ரோஷம், பொறாமை, கோபப்படுறது, தவறான வார்த்தைகளை உபயோகிப்பது, இந்த மாதிரி நெகட்டிவான வைப்ரேஷன் உள்ள எந்த மனிதனை நாடியும் பணம் வராது. சப்போஸ் ஒரு மக்கள் வந்து சொல்லலாம், இவங்கெல்லாம் இப்படி எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் இப்படி பெரிய கோடீஸ்வரங்களாக இருக்காங்க, இந்த மாதிரி தவறான வார்த்தைகள் பேசுவாங்க, கோவப்படுவாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட மகாலட்சுமி இருக்காங்க, பணம் நிறையா இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அது ஏற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி இருக்கலாம், நாளைக்கு இருக்குதா அப்படிங்கிறது சந்தேகம். இதுவும் அப்போ இந்த குணத்தை மாற்றுறதுக்கு வாஸ்து தான். இந்த மாதிரி நமக்கு வந்து வாஸ்துவை நம்ம வந்து கரெக்ட் பண்ணும் போதே நம்ம மனநிலையில ஒரு மாற்றம் வருது அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா அது கோஇன்சிடென்ட்டா நடக்குதா இல்ல உண்மையே இந்த வாஸ்து தான் அதுக்கு ரீசன்? நம்ம வாஸ்து கரெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா நிச்சயமா அவங்களோட குணங்கள் மாறிடும். மாற்றம் நிறைய பார்க்குறோம். நான் தான் சொல்கிறேனே, இப்போ ஆராய்ச்சிக்காக ரிசர்ச்சுக்காக நம்ம வீடுகளை எடுத்து நிறைய வீடுகள் இன்றைக்கி வச்சிட்ருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் சொல்கிறாங்க, நான் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தேன், நீங்கள் சொன்ன மாதிரி வடகிழக்கை கரெக்ட் பண்ணினேன், இப்போ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கேன், பிள்ளைங்களாம் ரொம்ப தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லாரும் அமைதியாயிட்டாங்க, சண்டை போட்டுக்கிட்டே இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே நிறைய இஷ்யூஸ் இருந்தது, இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிச்சு, நானே விட்டு கொடுத்து போயிடுறேன் அப்படின்னு ஒரு ஆணோ பெண்ணோ சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை அந்த பூமி, அந்த இடம், அந்த இடத்தோட எனர்ஜி கொடுக்குது அப்படிங்கிறத கவனிக்க முடியுது. இது என்னென்னா, ஓப்பனாக இருக்க வேண்டிய இடத்த ஓப்பன் பண்ணுறோம், மூடி வச்சுருக்கிற இடத்த ஓப்பன் பண்ணுறோம், திறந்து வச்சுருக்கிற இடத்த க்ளோஸ் பண்ணுறோம். இது 2 விஷயத்தை பண்ணுறோம். சுற்றி இருக்கிற மேடு பள்ளங்களை கரெக்ட் பண்ணுறோம், என்ட்ரியை மாற்றி வைக்கிறோம், ப்ளஸ் வந்து தேவையில்லாத வீட்டுக்குள்ளே இருக்கிற திங்ஸை எடுக்கிறோம், தேவையில்லாத மரங்களை எடுக்கிறோம், தேவையான மரங்களை வைக்கிறோம். அவ்வளோதான் கான்செப்ட் முடிஞ்சுது. இப்போது உதாரணத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, ஆண்மனை பெண்மனைன்ட்டு,
இப்போ பெட்ஸ் மட்டும்தான் வளர்த்த முடியுமா அப்படின்னா, பெட்டு என்னால் எனக்கு பராமரிக்க முடியாது, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு எந்த இடத்துக்கு என்ன தேவையோ, ஒரு ஆண் மரம் எந்த இடத்துல வைக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, பெண் மரம் எந்த இடத்துல வைக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்கும். அதையும் அந்தந்த மனையில் கரெக்டாக நம்ம வளர்த்த ஆரம்பிக்கும் போதும் நம்மளோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குது. வாஸ்து அப்படிங்கிறது ஒரே கண்ணோட்டம் தான். இடித்து உடைத்து சரி செய்தால் மட்டுமே நிரந்தர தீர்வு. இது யாருமே மறுக்க முடியாத உண்மை. அது போலவே வாஸ்துக்கு பரிகாரங்கள் இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னா, ஒரு ஐசியூவில் இருந்து ஒரு மூச்சுத்திணறலோடு இருக்கிற ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன முதலுதவி கொடுப்போமோ, அது போல மூச்சு விட முடியாத பல பிரச்சனைகளால் தடுமாறிக்கிட்டு இருக்கிற குடும்பங்களுக்கும், அந்த குடும்பம் வாழுகிற வீடு அதை விட மூச்சு திணறல இருக்கு, அவங்களுக்கு கொடுக்குற முதலுதவி தான் இந்த குணத்தை மாற்றும் மலர் மருந்துகள், குணத்தை மாற்றும் வாஸ்து கரெக்ஷன்ஸு, குணத்தை மாற்றும் இது போன்ற பெட்ஸு வளர்த்துறது, மரங்களை நடுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அந்த இடத்தோட வாஸ்து பாதிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது. இது எல்லாமே எனர்ஜி, இது எல்லாமே சயின்ஸாக நம்ம சொல்கிறோம். இதில் எந்த மூட நம்பிக்கைகளுக்கோ இடம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி என்ன கஷ்டத்தில் என்ன பிரச்சனையில் இருக்காங்களோ அவங்க 180 டேஸில் அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடணும். இப்போ உதாரணத்துக்கு பணம் அப்படின்னு நீங்கள் கேட்கும் பொழுது நிறைய நம்பர்ஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். நிறைய பேருக்கு இது பலனளிக்குது இந்த நம்பர்ஸ், ஜிஜி நம்பர்ஸு. ஆனால் எல்லாருக்குமே எல்லா நேரங்களிலும் எல்லா விஷயமும் நடக்காது. அப்போ அந்த ஒரு விஷயத்தை தவற விட்டவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு இந்த எபிசோடில் நம்ம கொடுக்கக்கூடிய எண்கள் 858 858. இந்த எண்களை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் காலையில் 4:30 to 6 108 முறை வடக்கு பார்த்து உட்கார்ந்து 108 முறை தீபம் 2 நெய் தீபம் ஏற்றி எழுதணும். எழுதும் போதே ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் எடுத்துக்கிட்டு மனசுக்குள்ளே அது அப்படியே லேசாக ஓடணும். குழந்தைங்களுக்கு திருமணம் நடக்கணுமா, நடந்து விட்டது அப்படின்னு எப்போவுமே பாசிட்டிவாக எழுதுறது, மனசுக்குள்ளே நினச்சிக்கிறது, இதெல்லாம் சிறப்பு. இந்த நம்பர் எதுக்காகனா இது ரொம்ப ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடியது. 858 8 5 13 13 8 21 2 1 3. குரு பார்க்க கோடி நன்மை. இது உங்கள் கிரகங்கள் குரு எனக்கு பாசிட்டிவாக இருக்கா இல்லை, என் கிரகங்கள் எனக்கு இப்படி வேலை செய்யுது, என்ன குழப்பங்கள் இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் முடிச்சுட்டு இந்த நம்பரை எழுதுங்க. உங்களுக்குன்னு ஒரு குருநாதரை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு மாயம்மாவோ ஒரு ராகவேந்திரரோ சாய்பாபாவோ ஏதோ ஒரு குரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு வாழ்க்கையில், எல்லாரோட வாழ்க்கையிலையும். அப்போ அது போல் ஒரு குருவை நீங்கள் பிரார்த்தனை பண்ணலாம், நேசிக்கலாம். அவர்கிட்ட முழுவதுமான சரணாகதி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு கொடுத்துடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணும்போது வீட்டோட வாஸ்து மாற்றுவதில் எந்த சிக்கலும் இருக்காது. ரொம்ப அழகாக சரி பண்ணிடலாம். எளிமையாக நம்ம விஷயங்களை, நம்ம பிரச்சனைகளை, நம்ம கஷ்டங்களை கடந்து போயிடலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் பேப்பர். எனக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர். உங்களுக்கு உண்டானது நீங்கள் பதில் எழுதணும், எனக்கு உண்டானதை நான் பதில் எழுதணும். நம்மளோட கொஸ்டின் பேப்பர் தான் நம்மளோட பர்த் சார்ட்டு. நம்ம பிறந்த அன்னைக்கே நம்மளோட விதி அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. எதையுமே மாற்ற முடியாது, கடந்து போகலாம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோட கவலையோட அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு இதுக்கு என்ன ரெமெடி, இதிலிருந்து அடுத்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கு, அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது இந்த கட்டம் தான் முடிவுபடுது. இந்த கட்டத்தை ஜெயிக்கிறதுக்கு விதியை மதியால் வெல்லலாம்னு நினச்சி இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸும், கட்டத்தை மாற்ற முடியாது கட்டிடத்தை மாற்றலாம் அப்படிங்கிற கான்செப்டில், சிம்பிளாக வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் அழகாக வடகிழக்குலே படி இருக்கட்டும், தற்சமயத்துக்கு என்ன ரெமெடி அப்படிங்கிறத. ஏன்னா வடகிழக்கில் படி இருந்தால் வருமானம் இருக்காது, வீட்டை இடித்து சரி பண்ண முடியாது. அந்த இடத்துல வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்டில் ஒரு ரூமை செலக்ட் பண்ணுறோம், தேவையில்லாத மரங்கள் செடிகளை எடுக்கிறோம், தேவையான ஒரு மரத்தை நடுறோம். அதுபோல் சில விஷயங்களை ஆன்மீகத்தில், இப்போ உதாரணத்துக்கு சிவன் அப்படின்னா வில்வம் சொல்கிறோம், பெருமாள் அப்படின்னா துளசி சொல்கிறோம். துளசி மாடம் எல்லாருமே தென்கிழக்கு அல்லது வடமேற்கில் தாராளமாக வச்சுட்டு, உங்களுக்கு நீங்கள் விஷ்ணு கோத்திரமாக இருந்தால் துளசிக்கு வெள்ளிக்கிழமை தோறும் அந்த துளசிக்கு கொஞ்சம் பால் ஊற்றி தண்ணீர் கொஞ்சம் ஊற்றிட்டு 11 முறை சுற்றி வரணும். இது விஷ்ணு கோத்திரம். சிவகோத்திரக்காரங்களாக இருந்தால் எங்கே வில்வ மரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த வில்வ மரத்துக்கு அதே வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 சுக்கிரஹோரையில் பால் கொஞ்சம் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி 11 முறை சுற்றி வரும்போது உங்களோட மூச்சை கவனிக்கணும். மூச்சில் கவனத்தை வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மரத்துக்கிட்ட அந்த துளசிக்கிட்ட
உங்களோட பிரார்த்தனையை நீங்கள் வந்து பதிய வைக்கும்போது இன்னொரு அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு போனஸ், ஒரு பெனிஃபிட், உங்களுக்காக இந்த துளசியும் இந்த வெல்வமும் ப்ரே பண்ண ஆரம்பிக்கும். அப்போ உங்களோட விஷயம் 100% சக்ஸஸ். அது 1 வருஷம் கழித்து நடக்க வேண்டியதாக இருக்கும் உங்களோட கொஸ்டின் பேப்பரில். ஆனால் இது 2 மாதத்தில் நடத்தி கொடுத்துரும். ஏன்னா பலம் அதிகமாயிடுச்சு. விருட்ச சாஸ்திரம் அப்படிங்கிறதுல இப்போ விருட்சங்களோட அந்த பிளெஸ்ஸிங்ஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு நிறைய சேஞ்சஸ் கிடைக்கும். ஏன்னா இது வந்து பிராணிக் ஹீலிங்கில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய நல்ல மரங்களை நம்ம வந்து போய் தொட்டு நமக்கு என்ன வேணும்னு பிரார்த்தனை பண்ணும் பொழுது நம்மளோட ஆறா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, நம்மளோட சக்ராஸ் வந்து பேலன்ஸ்டாக சுற்றுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. அதே விஷயத்த தான் நம்ம ஸ்பிரிச்சுவலாக சொல்கிறோம். இதை ஃபாலோ பண்ணும்போதும் நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக வீடு வாஸ்து மாறுவதற்கு இதெல்லாம் ஒரு பேசிக்காக ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி விஷயங்கள் பெரிய பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா இந்த பன்னீர் மரம்னு ஒன்று சொல்லியிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, பன்னீர் மரம் நடுங்க. இந்த 90s கிட்ஸை வச்சுட்டு கவலைப்படுற பேரண்ட்ஸ்லாம் கவலையை விட்டுட்டு பன்னீர் மரம் நடுங்கன்னு சொல்லி அது ஏகப்பட்ட நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இப்போ எல்லோரும் நிறைய இந்த டைம் 26 பிறந்த உடனே அவங்களோட கிரகநிலைங்க டிரான்சிட்லலாம் கிரகங்கள் மாறும்போது நிறைய திருமணங்கள் நடக்க ஆரம்பிக்குது. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை, நம்ம வந்து இந்த பன்னீர் மரத்தை வச்சு நம்ம கரெக்டாக பிரார்த்தனை பண்ணோம். 71588 7158 அப்படிங்கிற இந்த தடை நீக்கும் திருமண தடை நீக்கும் எண்களை எழுதுங்கன்னு சொன்னது, இந்த பன்னீர் மரம் வச்சது, கரெக்டாக கிரகங்கள் மாறுனுச்சு. அழகாக நிறைய திருமணங்கள் இந்த ஆண்டில் இப்போ தை மாதத்தில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே நிச்சயமாக திருமணம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு நல்ல பதிவும் இந்த இடத்துல பதிவு வைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு தீர்வு அப்படிங்கிறது இருக்குது. எல்லா பூட்டுக்களுக்கும் சாவி இருக்குது. நம்ம எதை தேடுறோமோ அதுவும் நம்மளை தேடிட்டு இருக்கோம். அதுக்கு கரெக்டான பாசிட்டிவிட்டோட நல்ல குணங்களோட நம்ம அதை நாடி போகும்போது 100% சக்ஸஸ். நிச்சயமா. அதாவது இந்த விருட்சங்களை வழிபாடு செய்கிறது அப்படின்ற ஒரு முறையை நீங்கள் சொல்லியிருந்தீங்கம்மா, ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா ஒவ்வொரு தலங்கள்லையும் திருத்தலங்கள்லையும் பார்த்தீங்கன்னா தலவிருட்சம்னு ஒன்று இருக்கும். நம்ம கண்டிப்பாக அந்த தலவிருட்சத்தை வழிபடாமல் கோயிலுக்கு போனால் திருப்பி வர மாட்டோம். நிச்சயமா அந்த ஒரு விஷயம் எனக்கு இந்த இடத்துல எல்லா ஸ்தல விருட்சங்களுக்கும் பசும்பால் நான் ஊற்ற சொன்னது பசும்பால் ஊற்றி எல்லா ஸ்தல விருட்சங்களுக்கும் நம்ம எல்லா கோவில்களுக்கும் போகும்போது கூட இது மாதிரி ஊற்றிட்டு 11 முறை சுற்றி வருது. நம்மளோட ஆறாவில் உள்ள நெகட்டிவ்ஸ் எல்லாம் கிளென்சிங் பண்ணும். அப்போ நம்மளோட மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாம் ஏற்கனவே விதிக்கப்பட்டது தான், இதெல்லாம் கடந்து தான் போகணுங்கிற அந்த சமாளிக்கும் திறமையும், அந்த எது வந்தாலும் கடந்து போயிடலாங்கிற அந்த வைராக்கியமும் நமக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுங்க. அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் யாராக இருந்தாலுமே கடந்துடலாம். நிச்சயமாமா. இப்போ நீங்கள் ஆண்மனை பெண்மனை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக வந்துட்டு எனக்கு ஒரு கேள்வி, முக்கியமான கேள்வி வருது இந்த இடத்துல. என்ன அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் வந்து கண்டினியூஸாகவே வந்து பெரிதாக வந்து பெண் குழந்தைகள் இல்லை. அதே போல் அவங்கள நாடி வர்ற பெட்ஸாக இருக்கட்டும், அல்லது அவங்க வேண்டிட்டு வர்ற பெட்ஸாக இருக்கட்டும், இது கூட ஆணாவே இருக்குது அப்படின்னும் போது இதுக்கும் வாஸ்துக்கும் சம்மந்தம்? நிச்சயமாக சம்மந்தம் இருக்குது. அந்த மாதிரி அதான் ஆண்மனையாச்சு. ஆண்களை மட்டும்தான் இருக்கும், அங்கே பெண்களே உள்ள விடாது. ஆண் பெண் 2 பேரும் சரிசமமாக இருந்தால் தான் அந்த குடும்பம் நல்லா இருக்கும். நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம். அந்த கஷ்டங்களுக்கு காரணம் இது மட்டுமேன்னு சொல்ல முடியாது. இதுவும் ஒரு ரீசனாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆண்மனையில் வந்து ஆண் சம்மந்தப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் உள்ள விடும். அங்கே பெண்கள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த நோய்கள், பிரச்சனைகள், அவங்களுக்கு ஏதோ ஒரு மனக்குறைகள் ஏதாவது ஒன்று இருந்துகிட்டே தான் இருக்கும். அதற்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பெட்ஸு என்ன வளர்த்தலாம், என்ன மரங்கள் வளர்த்தலாம், அவங்க வாழ்வியலில் என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறோம். கரெக்டாக ஃபாலோ பண்ணால் சொல்லி அடிக்கலாம். எதுவாக இருந்தாலுமே தீர்வு உண்டு. நிச்சயமாம்மா. இப்போது ஆரோக்கியம் அல்லது தூக்கம் வரல அப்படின்ற மாதிரியான சிக்கல்களுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த வீட்டு அமைப்பும் வாஸ்துவும் தான் காரணமாக இருக்கா? நிச்சயமாக இருக்குங்கம்மா. ஏன்னா தூக்கத்துக்குமா? எல்லாத்துக்குமே. தூக்கம் இல்லைனாலும் வாஸ்து குறைபாடுகள் இருக்கும். உதாரணமாக சும்மா ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் கொடுக்கலாம். இப்போ மோஸ்ட்டாக எல்லாருமே பேரண்ட்ஸ் அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூமில் தான் தூங்குவாங்க. அவங்க போட்டு தூங்குகிற கட்டில், அந்த காட்டு வந்து பெட்ரூமில் நைருதியில் சவுத் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய பெட்ரூமில் அந்த ரூமோட வடக்கு சார்ந்து தூங்குனாங்க அப்படின்னா அங்கே வந்து நோய்கள் அதிகமாக இருக்கும். அதாவது தெற்கு பக்கம் அதிக காலி இடத்தை விட்டுட்டு வடக்கு சார்ந்து கட்டில் போட்டு தூங்குனாங்கன்னா, கிழக்கு சார்ந்து போட்டு தூங்குனாங்க, மேற்கு அதிக காலி இடம் விட்டுனா அவங்களுக்கு பணம் வர்றதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு தொடர்பு இருக்குது. அதே மாதிரி ஜென்ரலாக ஒருத்தருக்கு ஆரோக்கிய குறைபாடு, ஒரு வயசானவங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், ரொம்ப ரொம்ப வயசாயிடுச்சு,
அவங்க பெட் ரிட்டனாக இருக்காங்கன்னா எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட வடகிழக்கில் தான் அந்த ரூமில் தூங்க வச்சுருவாங்க. ஏன்னா லேடிஸ் வந்து கிச்சன்லேருந்து சமைச்சிக்கிட்டே அவங்கள பார்த்துக்கலாம். அல்லது ஒரு மெய்டு வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னா அவங்க வெளியில் வந்துட்டு வெளியில் போகிறதுக்கு அது வந்து வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 90% வந்து வடகிழக்கில் தான் வயசானவங்கள தூங்க வைப்பாங்க. வடகிழக்கில் தான் வயசானவங்க ரொம்ப பெட்ரிட்டனாக இருக்கிறவங்கள ஒரு மெய்டு போட்டு கூட பார்த்துக்கிறது நான் நிறைய இடங்களில் பார்க்குறேன். நான் வந்து ரிசர்ச்காக போகிற இடங்களில். இது என்ன தவறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து தெய்வ மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஈசான்யம் ஈசனோட இடம் அப்படிங்கிறது ஒரு கருத்து, குருவோட இடங்கிறது ஒரு கருத்து இருக்குது. ஈசானியம், நார்த் ஈஸ்ட், வடகிழக்கு அப்படிங்கிறது. அந்த இடத்துல இந்த வயசானவங்களை போட்டு பார்க்கும் பொழுது அவங்க வந்து நீண்ட நாள் இருப்பாங்க. அவங்க படுத்திருப்பாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். அவங்களுக்கு வந்து அவங்கள வந்து அந்த ரூம்லேயே வச்சு லாக் பண்ணிடுவாங்க. அங்கேயே கொண்டு போய் ஃபுட்டு கொடுப்பாங்க. அவங்களுக்கு எல்லாமே அங்கேயே நடக்கும். அவங்க வெளியிலே வரமாட்டாங்க. அப்போ அந்த ரூமை வந்து இந்த குடும்பத்தினரோட பயன்பாடு அப்படிங்கிறது அங்கே இல்லாமல் போயிடும். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே அந்த பாட்டி தாத்தாவை தவிர மற்ற வாரிசுகள் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களோட நிலை படிப்படியாக டவுன் ஆகும். ஏன்னா அந்த மூளையை வந்து அடைச்சிட்டோம். வடகிழக்கு மூளையை வந்து அவங்க வயசானவங்களை போட்டு அவங்க வந்து நீண்ட நாள் இருப்பாங்க. அவங்க வந்து பெட் ரிட்டனாக கூட அவங்களோட ஆயுள் நீண்டுக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த குடும்பத்தோட வளர்ச்சி அப்படிங்கிறது குறையிறத கண்கூடாக பார்க்குறேன். அப்படிங்கும்போது இந்த மாதிரி யார் வீட்டிலலாம் இருக்காங்களோ அவங்க வந்து அந்த இடத்த மாற்றினாங்களாவே இந்த குடும்பத்தில் வளர்ச்சி அப்படிங்கிறது கிடைக்கும். மற்றவர்களோட ஆரோக்கியமும் இதில் சிறப்பாக இருக்கும். இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. செகண்ட் வந்து இந்த ஆரோக்கிய குறைபாட்டுக்கு இன்னொரு பாயிண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜென்ரலாக நிறைய வீடுகளில் ஒரு 50% தென்கிழக்கு அக்னி பகுதி அப்படின்னு சொல்லிட்டு தென்கிழக்கில் தான் வந்து கிச்சன் வச்சுருப்பாங்க. இந்த கிச்சனோட நம்ம வந்து ஒரு பெண்கள் வந்து கிழக்கு பார்த்து சமைக்கிறாங்கன்னா, கிச்சனில் வந்து அவங்களோட லெஃப்ட் சைடு கிச்சனோட வடக்கு சுவரில் யாரெல்லாம் லாஃப்ட் போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது. அது அந்த மாதிரி இருக்கக்கூடாது. லெஃப்ட் சைடில் தெற்கு சுவற்றில் கபோர்டு அந்த மாதிரி திங்ஸு நம்ம வந்து மளிகை சாமான்கள்லாம் வச்சுக்கிற ஒரு கபோர்டு அமைச்சிக்கிறது சிறப்பு. வடக்கில் இருந்ததுன்னா எடுத்தாலே அவங்களுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு அடுப்பை குறிப்பிட்ட 22 டிகிரியில் மாற்றி வச்சாலே ஆரோக்கியம் மேம்படும். இது குறிப்பாக நம்மளோட 16 திசைகளில் இருப்பியலில் வந்து பாதிக்கப்பட போகுதான் ஆனால் பெண்ணாங்கிற அளவுக்கு துல்லியமாக சொல்ல முடியும். எந்த 22 டிகிரி பாதிக்கப்பட்டிருக்கு, வீட்டுக்கு வெளியில் என்ன மரங்கள் வச்சுருக்காங்க, வாழை மரம் வச்சுருக்காங்களா, கிச்சனில் சமைக்கிற தண்ணியை எங்கே விட்டுருக்காங்க, அதை பொறுத்தே இந்த ஆரோக்கிய குறைபாட்டுக்கு என்ன காரணம், எதை சரி பண்ணுனா எதுவும் உடனடி ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறதே நேரடியாக நான் வந்து போகும்போது சொல்லி கொடுக்குறேங்கம்மா. இந்த மாதிரி ஆரோக்கிய குறைபாட்டுக்கு வடமேற்கு தென்கிழக்கு 2 எடுத்துக்கலாம். எந்த பகுதி இப்போ ஒட்டு மொத்தமாக நம்ம வந்து ஆரோக்கிய குறைபாடுன்னா ஒரு விஷயத்தை நம்ம எடுக்க முடியாது, எவ்வளவோ நோய்கள் இருக்குது. அதில் எந்த பாகம் பாதிக்கப்பட்டால் எந்த குறைபாடு வரும். இப்போ வடகிழக்கு ஈசானியம் பாதிப்பு அப்படின்னா கழுத்துக்கு மேலே பாதிக்கப்படும். அதுவும் தென்கிழக்கு அப்படிங்கிறது இந்த ஷோல்டர்லேருந்து வயிறு வரைக்கும். இதில் ஷோல்டர் வந்து வடமேற்குலேயும் பாதிக்கப்படுது. முட்டி வடமேற்கில் தான் வச்சுருக்கு. கிட்னி ப்ளஸ் வந்து கர்ப்பப்பை தொடர்பான விஷயங்கள், முதுகு தண்டுவடம் இதெல்லாம் தென்மேற்கு வச்சுருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஒன்றோட ஒன்று கனெக்டிவிட்டியில் பேசிக் வாஸ்துவில் சொன்னால் கூட கரெக்டாக என்ன ஆர்கன், லிவர் பாதிக்கப்பட்டிருக்கா, ப்ளஸ் வந்து குடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா, அதாவது நுரையீரல் பாதிக்கப்பட்டிருக்கா, என்ன பிரச்சனை இங்கே இருக்குது அப்படிங்கிறத துல்லியமாக இருப்பியல் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் காட்டி கொடுக்குது. அந்த பாதிப்பை சரி பண்ணுனா இதற்குண்டான சரியான மருத்துவர் கிடைப்பாங்க. உடனே தானாக சரியாயிடாது, இதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் கரெக்டாக போகும். ஒரு மெடிசன் கிடைச்சா கூட அதை கரெக்டாக சாப்பிடுவாங்க. இது எல்லாமே வந்து துல்லியமாக வாஸ்துல கணிக்க முடியும், சரி செய்ய முடியும். வாஸ்து கன்சல்டன்ட் எவ்வளோ பேர் வேணாலும் இருக்கலாம். வாஸ்து கரெக்ஷன் கன்சல்டன்ட் தான் இங்கே தேவைப்படுறாங்க மக்களுக்கு. சூப்பரான வாஸ்து கரெக்ஷன் கொடுத்து சிம்பிளாக இடிக்காமல் உடைக்காமல் வுட்டுலேயே கரெக்ஷன் பண்ணி அவங்க தூங்கக்கூடிய சயனம் பண்ணக்கூடிய ஒரு இடத்த கரெக்டாக செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து அவங்க ஜெயிக்க வைக்கணும். அவங்கள சொல்லி வந்து அடித்து அவங்கள ஜெயிக்க வைக்கலாம். கூடுதலாக குணம் மாறினால் பணம் வரும். பணத்துக்கு மலர் மருந்துகள், நம்பர்ஸ், மனசு தெளிவாக இருந்துச்சு அப்படின்னா பிரபஞ்சம் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் நம்ம கையை பிடிச்சி தூக்கிறோம். இது நம்பர்ஸ் கொடுக்குறோம். இருப்பியல் வாஸ்துவில் வீட்டுக்குள்ளே வீடு கான்செப்ட்டு, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை இன்னும் நிறைய கொடுத்துட்டே இருக்கேன். நிறைய வீடுகள் நிறைய விஷயங்களை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. இதுதான் உண்மை. நம்ம வந்து இன்னும் தேட வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்குது. என்னோட
தேடல் தொடர்கிறது. நிச்சயமாமா. அதாவது வாஸ்து அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கடல். அந்த கடல்ல வந்து நிறைய பேரை வந்து நீங்க கரை சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இறைவன் சொல்லலாம். அருள்மா, எல்லாமே பிரபஞ்சத்தோட சக்தி. நம்ம வந்து ஒரு டூல் தான். ஒரு வீட்டில் ஒரு ஒரு ஆஃபீஸில் ஒரு வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்தந்த வேலையை நீ செய்யணுங்கிற ஒரு கண்டிஷன் இருக்க மாதிரி எனக்கு இந்த பிறவியில் இந்த விஷயங்களை பிரபஞ்சம் கொடுத்துருக்கு. எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நானே நேரடியாக போய் அவங்களுக்கு இந்த கரெக்ஷனை என்னோட மேற்பார்வையில் செஞ்சு கொடுக்கறதுனால சூப்பர் ரிசல்ட். பலரும் பயன்பெற்றுட்டு இருக்காங்க. வாழ்க்கையில் அவங்களுடைய அடுத்த கட்டத்தை வந்து உயரிய நிலையை அடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நீங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த சேவை தொடரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய பிரார்த்தனைகளும் கூட. இந்த நேரத்துக்கும் இந்த நேர்காணலுக்கு உங்களுக்கும் ரொம்பவே நன்றிங்க. நன்றிங்கம்மா, மகிழ்ச்சிம்மா. நற்பவி. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. கூலா ஜோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.